இப்போ இந்த என்ன காய் சொன்னீங்க? நரவள்ளிக்காய். நரவள்ளிக்காய். இது எப்படி ஊறுகாய் போட மட்டும் சொல்லுங்க. இந்த மூடியை எடுத்து போடணும். இதை பாரு, காமிக்கிறேன் பாரு. இந்த மூடியை எடுத்து போடணும். அப்படி எடுத்து போடணும். எடுத்துடணும். எடுத்துக்கிட்டு இதை வந்து உடைக்கணும். ஒரு கல் வச்சு கொட்டணும். கல் இல்லை, ஒரு இந்த பூரி உடைக்கிற கட்டுக்குதுல, அதெல்லாம் ஒன்று தான் சொல்லுங்க. அப்படி உடைச்சு போடணும். ஓ, அப்படி உடைச்சி புடக்கூடாது. அப்புறம் இப்படி உடைச்சு போட்டுடணும். அந்த பையனுக்கெல்லாம் தெரியாது. பாரு, ஒரு பூணு மாதிரி பூணு வச்சுக்கிறோம்ல, அதில் தள்ளணும். கையிலாவாத இந்த பூண்டுல தள்ளணும். ஏன் ரெண்டா உடைச்சிருது? உடைக்க மாட்டாங்க அப்படி. சரி சொல்லுங்க. உடைக்கிறதால உடைச்சிக்கிட்டோம். சரி, அதை எடுத்துக்கிட்டு அந்த கொட்டையை எடுத்துக்கிட்டு போட்டுடணும் அதோட பாத்திரத்தில். சரி, போட்டுட்டு இது வந்து 2 கிலோ வாங்கினீங்கன்னா 1 கிலோவுக்கு 50 கிராம் சீரகம், 50 கிராம் கடுகு. 1 கிலோவுக்கு மட்டும் அளவு சொல்லுங்க. 1 கிலோவுக்கு தான். இப்போ 2 கிலோன்னு சொன்னீங்க, அளவு சொன்னீங்கல்ல. 2 கிலோவுக்கு 100 போட சொல்லு. சரி சொல்லுங்க. 1 கிலோவுக்கு வந்து 50 கிராமா? சரி. அப்புறம் உப்பு, அதுக்கு தேவையான உப்பு. கச்சிதம். சீரகம் 50. சீரகம் 50. அப்புறம் கடுகு 50. கொத்தமல்லி 50. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊறுகாய்க்கு தான் கொத்தமல்லி போடுறாங்க. ஏன்னா போட்டால் தான் அது ருச்சியாக்கும். எல்லாம் வறுத்து பொடிப்பண்டி கச்சதுமா, அளவுக்கு கச்சதுமா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு எல்லாம் கலந்து கொட்டிக்கணும். அரைச்சி கொட்டிக்கணும். அரைச்சி இதில் கொட்டிடணும். கொட்டி கிண்டி விட்டு இதுக்கு வந்து 1 கிலோவுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும். சும்மா சாதாரண இல்லை, நல்லெண்ணெய் ஆயில் கூட ஊற்றலாம். இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் கூட ஊற்றல, நல்லா வசதியாக இருந்தால் ஊற்றலாம். சுட வைக்கணும். எண்ணெயை சுட வச்சு சுட வச்சு பெருங்காயம் அதில் போட்டு ஊற்றிடணும். 6 வாட்டி ஊற்றணும். 6 வாட்டி ஊற்றி நல்லா முன்ன அதெல்லாம் போட்டு கலக்கி விட்டுருணும். 6 வாட்டி அதை ஊற்றி கலக்கி விட்டு மூடி வச்சிடணும். சரி. மத்தேனோ ஒரு வாட்டி கிண்டி விடணும். நல்லா ஊறும். அது எண்ணெய் அது ஊற அப்படி தண்ணி மேலே அப்படியே வந்துடும். எண்ணெயாகவே தான் இருக்கும். போட சொல்லு, எடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லு. அப்படியா? உப்பு பத்தாத இருந்துச்சுன்னா கொஞ்சம்